அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாது அப்படின்னு திமுகவோ திமுக கூட்டணி கட்சிகளோ எதிர்பார்த்திருந்தாங்களா? இப்போ உருவான பிறகு அவங்க அடுத்த கட்டத்துக்கு திமுக எதிர்ப்பு கட்சிகள் எல்லோரும் ஒரு புள்ளியில இணையணும் அப்படிங்கிற இடத்துக்கும் அதை நகர்த்துறாங்க. இல்ல, திமுக கூட்டணி அவங்க பிரிஞ்சு இருப்பதையே முழுமையாக நம்பலல்ல. அவங்க மறைமுகமாக ஒரு குறிப்பிட்ட திட்டத்தோட தான் அந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள்னு தான் நினைச்சாங்க. அதனால திரும்ப அவங்க சேர்ந்தது எந்த விதத்திலையும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காது, அதிர்ச்சியை கொடுக்கல. ஏன்னா அவங்க திமுக கூட்டணியில இருந்து சில கட்சிகளை வெளியில் இழுக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு மதச்சார்பற்ற முத்திரை அதிமுகவுக்கு தேவைப்படுது. பிஜேபியோட கூட்டணியில இருந்து அது நடக்க மாட்டேங்குது. ஸோ வெளியில இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திமுக கூட்டணிக்கு விழுகின்ற சிறுபான்மையினர் வாக்குகளையும் தங்கள் பக்கம் எடுக்கிறதுக்கு தனியாக நிற்க வேண்டியது இருக்கு. அப்படிங்கிறது பலன் தருகிறதா பார்ப்போம் அப்படின்னு ஒரு டெஸ்டாகத்தான் அந்த 24ல தனியாக நின்றது இருக்கு. அது போக இன்னொன்னு, பைப்போலர் இருமுனை போட்டியில 2019லயும் 2021லயும் தோல்வியை சந்திச்ச கூட்டணி அது மெகா கூட்டணி தான். ஆனா தோல்வியை சந்திச்சது. ஆனா 2014 மும்முனை போட்டியில அவங்களுக்கு 2 சீட்டு கிடைச்சது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. அப்ப மும்முனை போட்டியாக போனா கோயம்புத்தூரும் கன்னியாகுமரியும் தர்மபுரியும் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒண்ணு அதுக்குள்ள இருக்கு. அதனால மும்முனை போட்டிக்கும் போய் பார்த்தாங்க. ஆனா மக்கள் ரொம்ப தெளிவாக 40 இடங்கள்லயும் திமுக கூட்டணிக்கு வெற்றியை கொடுத்துட்டாங்க. அதனால இப்ப திரும்ப அந்த டெஸ்ட் பண்ணதுல அதை தொடர்ந்து பிரிஞ்சிருந்தாலும் பெரிய லாபம் இல்ல, பெரிய லாபம் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நண்பர் கூட கேட்டார்ல, அதேதான். அதாவது திரும்ப ஒரு டைம், அதாவது ஒரே ஒரு டெஸ்டோட நீங்க ஒரு முடிவை மாத்திக்கிறீங்கல்ல, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒரு முடிவை மாத்திட்டு அங்க போறீங்க, கூட்டணிக்கு போறீங்க. நடைமுறை அதுல என்ன இழப்பு ஏற்படுகிறதுன்னா, எதிர்காலத்துல நீங்க என்ன நோக்கத்திற்காக தனியா வந்தீங்களோ அது எதிர்காலத்திலயும் நடக்க விடாம நீங்க பண்றீங்க. மீண்டும் இப்ப போனதுனால இல்ல, நீங்க தனியாக இந்த தேர்தல் நின்னு பாத்தீங்கன்னா ஜெயிக்கலாம் அல்லது தோத்து போகலாம். ஆனா ஒரு நம்பகத்தன்மையை மைனாரிட்டிஸ் மத்தியிலையும் பிற அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் உங்களால உருவாக்க முடியும். சிறுபான்மை மக்களோட வாக்குகள் இனி எப்போதுமே வராது அன்லெஸ் திமுக சொந்த தவறுகள் காரணமாக அவர்களிடமிருந்து எங்கேயாவது அந்நியப்பட்டு போனால் மட்டும்தான் அது அங்கிருந்து வேற இடத்துக்கு போறதை பத்தி யோசிக்கும். அது இல்லாத வரைக்கும் உறுதியாக திமுக கூட்டணியோட தான் இருக்கும். ஓகே, திரு சுப்பிரமணியன், இந்த மதச்சார்பற்ற கூட்டணி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அப்படின்னு திமுக சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல, அதிமுக பாஜக கூட்டணி மூலமாக மீண்டும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுக பாஜகவுக்கு வராத மாதிரியான ஒரு சூழல் தானே உருவாயிருக்கு? இல்ல, அப்படி இல்ல. நம்ம இந்த ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்க. அதாவது இவர்கள் அதிமுக பாஜக பிரிந்திருந்தால் உடனே நாடகம் நாடுகிறார்கள் அப்படின்வாங்க. சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, மதவாத சக்தியோடு சேர்ந்துட்டாங்க அப்படிங்க. ஸோ அந்த நெரேட்டிவை செட் பண்ணுற இடத்துல டிஎம்கே எப்போவுமே இருக்கிறாங்க. அதில் அவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2021 தேர்தல் பார்க்கணும். ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, இப்போ இவர்கள் சேர்ந்தா வாக்குகள் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னீங்களா. 2021 தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 75 தொகுதிகள் வின் பண்ணாங்க. எதிர்கட்சியாக இப்போ உட்கார்ந்து இருக்காங்களே, கூட்டணியாக உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா. ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது கூட அவங்க எதிர்கட்சியாக அவ்வளோ சீட்டுகள் வாங்க முடியவில்லை அவர்களுக்கு. ஆனா இப்ப அந்த வாக்கு சிதறினதுனாலதான் 2021 66 தொகுதிகள் அதிமுகவும் மீதி இருக்கிற கூட்டணி கட்சிகள் 9 தொகுதிகள் வாங்கி 5 தொகுதிகள் பாமகவும் 4 தொகுதிகள் பிஜேபி வாங்கி 75 தொகுதிகள் வாங்க முடிந்தது அவர்களால. சோ அந்த சினர்ஜி இருக்கு அவங்கள்ட்ட. அதாவது அப்படின்னு ஒரு தனிப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கல, அதனால தோத்து போனோம் அப்படின்னு சொன்னது திரு ஜெயக்குமார், திரு சி.வி. சண்முகம், திருமிகு நிலோஃபர் கஃபீல், திரு அன்வர் ராஜா, அதிமுக தலைவர்கள். கரெக்டுங்க. அதாவது ஒரு கூட்டணி விலகும் போது அவர்களோட மனக்கசப்பு சொல்லுவாங்க. பட் உண்மையில என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும்ல. இப்ப நீங்க அந்த 2021 தேர்தலில் பாத்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா, அதிமுக என்ற தனி கட்சியும் திமுக என்ற தனி கட்சியும், நான் அதிமுகனா அமமுகவும் சேர்த்துக்கிறேன், அந்த 2 கட்சிகள் மட்டும் வாங்கிய வாக்குகளோட வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? திமுக எக்ஸ்ட்ரா வாங்கினது வெறும் 2,23,000 வாக்குகள் தான். 2,23,000 வாக்குகள். ஆட்சியை இழந்தார்கள் 10 வருடம். 10 வருடம் இருந்த கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சி ஆன்டி இன்கம்பன்சில இருந்து எவ்வளவு வாக்குகள் வாங்கி தோத்திருக்கணும் இல்லையா?
வெறும் 2.5 லட்சம் வாக்குகளை வித்தியாசத்துல தோத்து போனாங்க. சோ அங்க சுய பரிசோதனை செய்யும் போது கண்டிப்பாக அதனால தான் பார்த்தாங்க 2024 சான்ஸ் எடுத்தாங்க. சான்ஸ் எடுத்தும் கண்டிப்பாக அவர்களால மீண்டும், அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருந்த அளவுக்கு செல்வாக்குள்ள அளவுக்கு அவங்களால கட்சியை மேல கொண்டு போக முடியல. அது உட்கட்சி பிரச்சனை இருக்கு, ஓகேங்களா? சோ அதை சமாளிப்பதற்கு, திமுக வீழ்த்துவதற்கு கண்டிப்பாக ஒத்த சிந்தனை திமுக வீழ்த்த வேண்டும், தமிழகத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஒத்த சிந்தனை உள்ள கூட்டணி கட்சிகளை சேர்க்கணும். ஒண்ணு இல்லங்க, திராவிட கட்சிகள் இல்ல, ஒற்ற சிந்தனை திமுகவுக்கு எதிராக ஒத்த சிந்தனை உள்ள கட்சிகளை சேர்க்கணும். பாஜகவை மட்டும் அதிமுக ஐசோலேட் பண்ணி மற்ற கட்சிகள் எல்லோரையும் சேர்த்திருந்தா திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை அதிமுக கட்டமைச்சிருக்க முடியும்ன்றாங்களே, அந்த பார்வை சரிதானா? அப்படி அவர்கள் நம்பவில்லை. அதிமுக தலைமை அப்படி நம்பாததனால தான் எடப்பாடி ஐயா அவர்கள் ஒரு வருடத்திற்கு முன்னாடியே அமித்ஷா அவர்களிடம் பேசி இந்த மாதிரி பாஜக என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் அமைய வேண்டும். அவர்கள் நம்பவில்லை. நீங்க நம்பலாம், அதிமுக தலைமை நம்பவில்லை. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. அதனாலதான் முன்னாடியே என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையில என்டிஏ கூட்டணி தமிழகத்துல அமைச்சிருக்காங்க. ஷபீர், பாஜகவும் கூட்டணிக்குள்ள வேணும். தாவேகா வருதோ இல்லையோ, பாமக வர்றாங்களோ இல்லையோ, தேமுதிக வர்றாங்களோ இல்லையோ, எல்லோரையும் உள்ள கொண்டு வரணும். பாஜகவும் உள்ள இருக்கணும்னு அதிமுக விரும்புவதாக தான் சொல்றாரு. இல்ல, அந்த மாதிரி ஒரு விருப்பம் தொண்டர்கள் மத்தியில ஏற்பட்டு அவர்களுடைய பொதுக்குழு கூட்டி பாஜக கூட்டணி தான் தேவை என்று தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை செயல்படுத்துவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு பல்வேறு கட்ட ப்ராசஸ் இருக்குல்ல, நம்ம பார்த்திருக்கோம்ல. ஒரு கூட்டணி அப்படின்னா ஒரு பொதுக்குழு தேர்தலுக்கு முன்னாடி கூடும், பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் கூட்டணி குறித்து தீர்மானிப்பதற்கு தலைவருக்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் கொடுக்கிறோம் அப்படின்னு அதிகாரம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இதுல அந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் நடக்கல. ஆகவே இது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கூட இல்ல, ஒரு கட்டாயத்தினால் ஏற்பட்ட கூட்டணியாக தான் நான் பார்க்கிறேன். நீங்க அதான் சொன்னீங்க, ஏற்கனவே என்டிஏன்னு ஒண்ணு தனியா இருக்கு. இல்ல சார், அதிமுக முந்திக்கலைன்னா என்டிஏ மட்டும் தனியா ஐசோலேட் ஆயிடாதா? அதிமுக நீங்க ஒரு மாநில கட்சி, ஒரு மாநில தேர்தல்ல அங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிக்கு தான் ஒரு பலம் வாய்ந்த இது இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். நீங்க பிஜேபி போய் எல்லா மாநிலங்கள்லயும் நாங்க அதிகாரம் செலுத்துறோம் அப்படின்றதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல அது எடுபடாது அப்படின்னு பிஜேபிக்கும் நல்லா தெரியும். அப்படி பிஜேபிக்கு இல்ல, நம்ம கூட்டணி நாம தான் உருவாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில அவங்க இருந்திருந்தாங்கன்னா அதிமுகவோட அதிமுக சொன்ன எல்லா விஷயங்களையும் ஏத்துக்கிட்டு அதிமுகவுடைய ஸ்கிரிப்டை படிச்சுட்டு உள்துறை அமைச்சர் போயிருக்க மாட்டாரு. எடப்பாடி ஜி தலைமையில தான் கூட்டணி, அவர் தான் எல்லாத்தையும் முடிவெடுப்பார், அவருடைய தலைமை அப்படின்லாம் என்னைக்கு நீங்க பிஜேபி பேசியிருக்கு? எந்த மாநிலத்துல பிஜேபி கூட்டணி அமைக்கும் போது இவரை முன்னிலைப்படுத்தி தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி உட்பட சொல்றேன், முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல மாட்டாங்க. மத்திய பிரதேஷ்ல மூத்த தலைவர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இருக்காரு, அவரை முன்னிலைப்படுத்தி நாங்க தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு கூட அங்க சொல்லல. அப்ப இங்க அவங்க சொல்றாங்க, அவங்க கட்சிக்கே சொல்லல. மகாராஷ்டிரால ஃபட்னவிஸ் இருக்காரு, ஃபட்னவிஸை நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லல. அப்போ அதெல்லாம் சொல்லாமல் இங்க திரு எடப்பாடி ஜி அவர்களுடைய தலைமையில தான் நாங்க கூட்டணின்னா அது ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க இந்த இருதுருவ அரசியல் இருக்கு இல்லையா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், திமுக இல்லைன்னா அதிமுக அப்படின்றது. திமுகவை வீழ்த்த வேண்டும்னா எல்லா சக்திகளும் அதிமுகவோட போயிருவாங்க, மற்ற கட்சிகள்லாம் போயிருவாங்க, திமுகவை வீழ்த்துவார்கள். அதே மாதிரி அதிமுகவை வீழ்த்த வேண்டும்னா மற்ற கட்சிகள்லாம் அந்த பக்கம் கூட்டணி அமைப்பாங்க, அதிமுகவை வீழ்த்துவார்கள். இப்போ அதே மாதிரியான ஒரு அரசியல் இருக்கா, அதே மாதிரியான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கானா? அது மாறி போயிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக பிஜேபி செய்யக்கூடிய அரசியலுடைய தாக்கம் என்பது இன்னைக்கு அந்த கன்சிடரேஷன்ஸ்லாம் இல்ல. அப்படி பைபோலார் நரேட்டிவ், அந்த பைபோலார் நரேட்டிவ்ல யாரும் போய் சிக்கிறது இல்லை. இப்ப ஒற்றை கருத்துடைய கட்சிகள் வாங்க நாங்க கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த மேடையில பாமகவும் தேமுதிகவும் அன்னைக்கே போய் உட்கார்ந்து இருக்கணும்ல. ஏன் பாமக வரலையே? பாமக இவ்வளவு நாள் கூட்டணி அமைந்து விட்டது, அதிமுக பாஜக ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் எந்த பத்திரிகையாளர் சந்திப்புலயும் அதை ஆமோதிக்கல, அதை பற்றி பேசவில்லை, அதுல சேர்றோமா இல்லையா அப்படின்றது சொல்லல. அந்த அடிப்படையில சில கூடுதலான சில சலுகைகள் பெறுவதற்கு கூட ராமதாஸ் வெயிட் பண்ணலாம், இருக்கலாங்க. பட் அது உங்களுக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற அந்த அஜெண்டா அப்படின்றது இன்னும் கட்சிகளுக்கு ஒரு பிரையாரிட்டியா மாறல, இன்னும் வரல, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக மாறல அப்படின்ற. அதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு பிஜேபி உடைய அரசியல்
இங்க ஒரு மாநில சுயாட்சி பிரச்சனை இருக்கிறது, மாநிலத்துக்கான பிரச்சனை இருக்கிறது, தமிழ்நாட்டுல அதிகாரத்தை பிடிக்க வேண்டும், கட்சியை வளர்க்க வேண்டும் அப்படின்றதுதான் பிஜேபியுடைய நோக்கம். அதை தாண்டி தான் வந்து அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம். இந்த மாநிலத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க 10 வருஷத்துல அப்படின்னு கேட்டா அதிமுகவாலேயே பதில் சொல்ல முடியாது. பேசும்